ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தோன்னா வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வெந்தயம் குழம்பு போடலான்ட்டு சொன்னாங்க அம்மா. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா செஞ்சாங்கன்னா. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, ஒரு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயம் ஒரு 2. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வெந்தயம் பெருங்காயம் போடுறாங்க, 2 பெருங்காயம். எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்டு இருக்க பச்சை மிளகான்ற பாருங்க, காஞ்ச மிளகா ஒரு 4, அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் போட்டு அது நல்லா பொரிஞ்சு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கடை துவரம்பருப்பும், அடுத்தது ரேஷன் கடை சொல்கிறாங்களே அதோட துவரம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அம்மா. துவரம்பருப்பு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதை போட்டு கொஞ்சம் இப்போ வதக்குவாங்க. நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெந்தயம் குழம்பு அம்மா வச்சாங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்குறாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுறாங்க. ஒரு 6 வெங்காயம் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். மிக்ஸ் பண்ணி அதை கலரி விட்டுறாங்க. கலரி விட்டு அதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டே இருப்பாங்க. இது நீங்கள் கலரி விட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் அடிக்கடி பார்த்துட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் அதான் நம்ம டைம் எடுக்கிறப்போ கொஞ்சம் கிளறி விட்டு அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாங்க பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கி இது மாதிரி தான் வரும், பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு, அதாவது தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஒரு குக்கர், அதாவது கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதை இதில் இருக்கிற இப்போ வதக்கின ஐட்டம் மொத்தம் அதில் மாற்றிக்கணும். ஸோ அதை பார்த்திங்களா, ஒரு குக்கர் எடுத்தாச்சு. அதில் இப்போ நம்ம வதக்கினது எல்லாம் இதில் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ண பார்க்கலாம். இதில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் சூடு ஏறிட்டு அதுக்கப்புறம் அதை லைட்டாக கலரி விடுங்க. கலரி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்க. தேவையான அளவுனா அம்மா பார்த்திங்கன்னா ஒரு ஜக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றுங்க. தேவையான அளவுக்கு பாதி, கொஞ்சம் தேவையான அளவுக்கு பார்த்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணுறாதீங்க. இந்த அளவுக்கு போதும். கிட்டத்தட்ட ஒரு 4 டம்ளர் 5 டம்ளர் தண்ணின்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 சொம்பு தண்ணி போதும், அது கரெக்டாக இருக்கும். அதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில்
பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4 விசில் வர அளவு பாருங்கள். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க. பருப்புனா நல்லா வெந்திருக்கா பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் 3 விசில் 4 விசில் போதும். மேக்ஸிமம் 4 விசில் அவ்வளோதான். இதை வந்து இந்த இதில் மாற்றிக்கிறாங்களா, மாற்றிட்டு இதை வந்து அந்த மத்து வச்சு கடைவாங்க. அந்த பருப்புன்னு நல்லா மசிஞ்சு வரத்துக்கு. இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு புளி கரைசல் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் இருக்கும். அவ்வளோதான், வெந்தயம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து புளி கரைசலை வந்து ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம எதிர்பார்த்த வெந்தயம் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.